மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே எனக்கு போடப்பட்டிருக்கிற தலைப்பு BMI CH விவாத அரங்கில் நடந்தது என்ன என்கிற தலைப்பு தான் எனக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தலைப்பு எனக்கு போடப்பட்டிருப்பதற்கான காரணத்தை எங்களுடைய சகோதரர் அவர்கள் அச்சொட்டாக உங்களுக்கு சொல்லி இருப்பதை நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2001 7ஆம் மாதம் 27ஆம் தேதி BMI CH விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதம் வரைக்கும் நான் எந்த கொள்கையிலே இருந்தேன் என்று சொன்னால், இன்று சிலர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பது தங்களுடைய ஹுப்புல் அவுலியா கொள்கைதான் என்று இன்று சமுதாயத்துக்கு மத்தியிலே எந்த தப்பான கொள்கையை, இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை, இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே கொள்கையிலே அன்று வரை நான் இருந்தேன். இவர்கள் இப்படி புலம்புகின்ற சமயங்களில் எல்லாம், இப்படி சமுதாயத்துக்கு மத்தியிலே என்ன அடிப்படை வாதங்களை வைக்கிறார்களோ, அந்த அடிப்படை வாதங்களை எல்லாம் நாம் சமுதாயத்துக்கு மத்தியிலே வைத்தோம். இப்படி சமுதாயத்துக்கு மத்தியிலே வைத்து சமுதாயம் சிந்திக்க முடியாத அளவு, அவர்களுக்கு மத்தியிலே சிந்தனை தெளிவுகளை ஏற்படுத்த முடியாத அளவு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பதை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருக்கும் காலத்தில் மான அலைகள் யௌம வஸ்ஹாபி, நான் இருக்கும் காலத்திலே என்னுடைய மான அலைகள் யௌம வஸ்ஹாபி, இன்று நானும் எனது சஹாபாக்களும் எந்த கொள்கையிலே எந்த அடிப்படையிலே இருக்கிறோமோ அதுதான் சுன்னா வல் ஜமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹதீஸுக்கு தவறான விளக்கங்கள் கொடுத்து சுன்னா வல் ஜமா என்பது இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற தரீகத்து கொள்கைதான் என்றும், இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற மதுஹப் தான் என்றும், இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பித்அத்துக்களை அரங்கேற்றுவதுதான் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை என்று அன்று வரை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம், அன்று வரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதுவராக இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிற சமயத்திலே எப்படி மக்கத்து காபிர்கள் எல்லாம் லாத் உஸ்ஸாவை கடவுள் என்று சொன்னார்களோ, இறைவன் அவர்களை எப்படி கடவுள் என்று அந்த மக்கள் லாத் உஸ்ஸாவை கடவுள் என்று எப்படி சொன்னார்கள் என்ற விஷயத்தை சொல்லும் போது, அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் இந்த லாத் உஸ்ஸாங்கிறது இந்த கடவுள்கள் எங்களை படைக்கவில்லை, அவர்களிடத்திலே உங்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று அந்த மக்கத்து காபிர்கள் சொல்வார்கள். அதே போன்று உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இதே சமயத்திலே அவர்களை பார்த்து இறைவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் என்னை மறுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி அந்த சமுதாயத்தை, மக்கத்து காபிர்களை எல்லாம் இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணத்தை சொல்லும் போது, இவர்கள் எந்த அடிப்படை வாதங்களை சமுதாயத்துக்கு மத்தியிலே வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதே வாதங்களை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்கின்ற அடிப்படையில் இன்று சமுதாயத்துக்கு மத்தியிலே என்ன வாதங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே வாதத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்கத்து காபிர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை காபிர்கள் என்று சொல்கிறோம் என்று இறைவன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த லாத் உஸ்ஸாவை பொறுத்தவரையில் ஹாஉலாய் ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இந்த லாத் உஸ்ஸாங்கிறது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசும் என்கிற காரணத்தினால் நாங்கள் அவர்களை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கத்து காபிர்கள் சொன்னார்களே, அதே அந்த கொள்கையிலே நாங்கள் முஹித்தீனும் ஒரு கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதே போன்று ஷாவுல் ஹமீதும் ஒரு கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால்
அல்லாஹ்தான் எங்களை படைத்தான் என்று சொன்னோம். எங்களுடைய ரப்பு யார் என்று கேட்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்று நாங்கள் சொன்னோம். இதே சமயத்திலே மக்கத்து காவல்கள் என்ன அடிப்படைவாதத்தை முன்வைத்தார்களோ அதே அடிப்படைவாதத்தை இந்த ஷாகுல் ஹமீத் என்பவரும் அதை போன்று முஹித்தீன் என்பவரும் அதை போன்று இதர கடவுள்களும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்ற அடிப்படைவாதத்தை வைத்தோம். அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அந்த காவிர்களை விட இறைவன் தனக்கு சில பண்புகளை சொந்தமான பண்புகளாக சொல்கிறார். ஒரு மனிதன் என்று சொல்கின்ற அடிப்படையில் நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோமே, மனிதன் என்பவனும் ஒரு வகையில் மிருகந்தான். ஆனாலும் மனிதன் மிருகத்தை விட உயர்வானவனாக அவன் கணிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை தெளிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உணர்வுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை போன்று மனிதன் பேசக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிருகங்களை விட வித்தியாசமான ஒரு படைப்பாக, ஒரு மிருகமாக இந்த மனிதன் கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆக மனிதன் என்பவன் சிந்திக்கின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவன் என்ன செய்கிறான், மிருகங்களை விட ஒரு படி உயர்ந்த ஒரு நிலையில் இந்த மனிதன் கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். மனிதன் என்று சொன்னாலே இவனுடைய பண்பு என்ன, இவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் என்று சொல்கின்ற, கடவுள் என்று சொல்கின்ற அல்லாஹ், அவன் கடவுளாக இருப்பதற்கு அவனுக்கு சில பண்புகள் இருப்பதை பார்க்கிறோம். அவன் சில பண்புகளை தனக்குரிய பண்புகளாக அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லிக்கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் எல்லாம் என்ன அடிப்படைவாதங்களை வைக்கிறார்களோ அந்த அடிப்படைவாதங்களை சில காலங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த வாதங்கள் தான் இந்த முஹித்தீன் போன்றவர்களும் அதை போன்று ஷாகுல் ஹமீத் போன்றவர்களும் இவர்களை போன்ற மற்றவர்கள் எல்லாம் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் சக்தியும் வல்லமையும் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை போன்று எங்களுடைய துன்பங்களை துடைத்து நல்லருள் பாலிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை போன்று வறுமையை போக்கி செல்வ செழிப்பை எங்களுக்கு தரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை போன்று பிள்ளை தரும் ஆற்றலும் சக்தியும் ஷாகுல் ஹமீதுக்கு உண்டு, அதை போன்று முஹித்தீனுக்கு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இறந்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் கூட இந்த வழிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இதையும் தாண்டி இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மறைவான ஞானத்தை பொறுத்தவரை அது எனக்கு சொந்தமானது என்று சொல்கிறான். மறைவான ஞானம் என்பது எனக்கு மாத்திரம் உரித்தானது என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த மறைவான ஞானம் அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இல்ல. இந்த மறைவான ஞானம் என்பது அவுலியாக்களுக்கு இருக்கிறது, அதை போன்று முஹித்தீனுக்கு இருக்கிறது, அதை போன்று ஷாகுல் ஹமீதுக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்படி அல்லாஹ் என்ன பண்புகள் தனக்கு சொந்தமான பண்புகள் என்று சொல்கிறானோ அந்த அத்துணை பண்புகளையும் இந்த அவுலியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோமே, இதைவிட ஒரு படி தாண்டி என்ன சொன்னோம், அல்லாஹ் தர மறுத்த விஷயத்தை இந்த முஹித்தீன் தருவார் என்று சொன்னோம். இதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஷாகுல் ஹமீத் மௌலூதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த ஷாகுல் ஹமீத் மௌலூதிலே ஒரு ஹிகாயத்து வருகிறது. என்ன ஹிகாயத்துன்னு சொன்னா, ஒரு பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணி அல்லாஹ்விடத்திலே 7 முறை பிள்ளையை கேட்கிறார். அல்லாஹ் நீ எனக்கு பிள்ளை தரணும் என்று சொல்லி 7 முறை அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் பிள்ளை கேட்கிறார். 7 முறை கேட்டும் அல்லாஹ் கொடுக்காத காரணத்தினால், அல்லாஹ் பிள்ளை தரவில்லை என்று சொல்கின்ற அந்த மனச்சோர்வினால் இவள் என்ன செய்கிறாள், அல்லாஹ் உன்னிடத்தில் இதற்கு பின்னால் கேட்க மாட்டேன் என்ற தோரணையில் 6 முறை முஹித்தீனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் 7 முறை கேட்ட அந்த பெண்மணி 6 முறை முஹித்தீனிடத்திலே, முஹித்தீனே நீங்க எனக்கு பிள்ளை தரணும் என்று கேட்கிறாள். அல்லாஹ் 7 முறை கேட்டும் கொடுக்காத இறைவன் 6 முறை முஹித்தீனிடத்தில் கேட்டபோது முஹித்தீன் பிள்ளை கொடுத்தார். எது வரைக்கும் கொடுத்தார் என்று சொன்னால், அல்லாஹ் முஹித்தீனே போதும் போதும் நிறுத்திவிடு என்று சொல்கிற அளவிலே அல்லாஹ் அந்த முஹித்தீன் என்கிறவர் அந்த பெண்மணிக்கு பிள்ளை கொடுத்தார் என்று
வரக்கூடிய ஹிக்காயத்தை பார்க்கிறோம். அதே போன்று முஹித்தீன் மௌலூதிலே வரக்கூடிய இந்த ஷாகுல் ஹமீத் மௌலூதிலே வரக்கூடிய இன்னும் ஒரு ஹிக்காயத்தை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுக்கு முடியாததை எல்லாம் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார் என்ற அடிப்படைக்கு ஏற்ப இந்த முஹித்தீன் என்று சொல்கின்ற இவர்கள் யாரையெல்லாம் வலி என்று சொல்கிறார்களோ, அவுலியா என்று சொல்கிறார்களோ, இந்த முஹித்தீன் என்பவர் பிறக்கும் போதே ஒரு அவுலியாவாக பிறந்தார். பிறக்கிற சமயத்தில் இவருடைய ஊரிலேயும் ஒரு அவுலியா இருக்கிறார். இந்த அவுலியா இந்த முஹித்தீன் பிறந்து பார்க்கிறார், என்னடா என்ன மிஞ்சி ஒரு அவுலியா இருக்கிறாரே என்று கண்ட முஹித்தீன் உடனேயே இந்த முஹித்தீன் என்பவர் யார்? அவுலியாக்களின் தந்தை அல்லவா, எல்லோருடைய கழுத்தின் மீதும் இந்த முஹித்தீனுடைய கால் இருக்கிறது என்று சொல்கிற அளவிலே இந்த முஹித்தீன் அவுலியாக்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற காரணத்தினால், நான் பிறக்கிற போதே ஒரு அவுலியாங்கிறவர் என்னுடைய வீட்டில் இருக்கிற காரணம், என்னுடைய ஊரில் இருக்கிற காரணத்தினால் அவருடைய விலாயத்தை பறித்து விடுகிறார். விலாயத்தை பறித்து ஊரை விட்டு வெளியேற்றி விடுகிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த அவுலியா ஊருக்குள் வர முனைகிற போதெல்லாம் இவருடைய கால்கள் ஊனமாகி உடனே கீழே விழுந்துடுறார். விழுந்த உடனே இவருக்கு ஊருக்குள்ள நுழைய முடியாது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவருடைய சீடர்கள் எல்லாம் சென்று, மக்கள் எல்லாம் சென்று இந்த அவுலியாவை ஊருக்குள் தூக்கி வர முனைகின்ற போது அவருடைய கால்கள் எல்லாம் ஊனமாகி கீழே அப்படியே அவர்களும் விழுந்து விடுகிறார்கள். இந்த விஷயம் பெரும் ஒரு சமாச்சாரமாக மாற இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த அவுலியா இந்த முஹித்தீன் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். இந்த கௌசுல் வராயாவிலேயும் அந்த நண்பர் கமுதஃபரின் யா முஹித்தீன் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதஃபர் இடத்தில் சென்று, முலப்பரே இப்படி எல்லாம் சமாச்சாரம் இருக்கிறது, நான் ஊருக்குள் வருகின்ற போதெல்லாம் எனக்கு ஊருக்குள் நுழைய முடியவில்லை, இப்படி என்னுடைய விலாயத்தை இந்த முஹித்தீன் பறித்து விட்டார், நீர் எப்படியாவது சிபாரிசு செய்து என்னுடைய விலாயத்தை நீ பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே இந்த முதஃபர் என்ன செய்கிறார், முஹித்தீன் இடத்தில் சென்று இப்படி சொன்ன உடனேயே அவருடைய சிபாரிசை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் ஒரு உபாயத்தை, தந்திரத்தை சொல்கிறார். நீ என்ன செய்யணும்னு சொன்னா, உன்னுடைய விஷயத்தை நீ அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும், விலாயத்தை கிடைக்கின்றவனுக்குத்தான் அல்லாஹ்வோடு பேச முடியும் என்று சொல்கிற இவர்கள் பொய்யை சொல்லும் போது ஒன்று கொண்டு முட்டிப்படுவதை பார்க்கிறோம். இப்படி விலாயத்து பறிக்கப்பட்டவர் அல்லாஹ்வோடு பேசுறார். அல்லாஹ்விடத்தில் சொன்ன போது அல்லாஹ் என்ன சொன்னானாம், நான் இதையெல்லாம் நான் இந்த விலாயத்து என்பதை முஹித்தீனுக்கு மொத்தமாக பாரம் கொடுத்து விட்டேன், இதில் எனக்கு கையடிக்க முடியாது, எனவே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நீ என்ன செய்யணும், இந்த முஹித்தீனுடைய பரம்பரையில் மேல சென்றேன்னு சொன்னா முகம்மது என்று ஒருவர் இருப்பார், அதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடத்தில் சென்று நீ உன்னுடைய விஷயத்தை சொல்ல வேண்டும், அவர் உனக்கு இந்த முஹித்தீனத்தில் பேசி ஹெல்ப் பண்ணி உன்னுடைய விலாயத்தை எடுத்து தருவார் என்று ஒரு கதையை சொல்லக்கூடிய கதையை பார்க்கிறோம். இது ஷாகுல் ஹமீத் மௌலூதிலே நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் பிரட்டி தருவோம். இப்படி ஷாகுல் ஹமீத் மௌலூதிலே அல்லாஹ்வுக்கு முடியாத விஷயத்தை எல்லாம், அல்லாஹ் இயலாது என்று சொன்ன விஷயத்தை எல்லாம் இந்த அவுலியாக்கள் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியெல்லாம் அல்லாஹ்வை விட மிக உயர்த்தி, அல்லாஹ்வை இரண்டாம் தரமாக, அல்லாஹ்வை மூன்றாம் தரமாக எல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் கீழே இறக்கி எங்களுடைய ஹுப்புல் அவுலியா கொள்கை என்று சொல்கிற அடிப்படையில், அவுலியாக்களை நேசித்தல் என்று சொல்கிற அடிப்படையில் எப்படி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவராக இந்த உலகத்தில் வருகின்ற போது அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் எப்படி லாத் உஸ்ஸாவை கடவுள் என்று சொன்னார்களோ, அதே தரத்தில் இந்த முஹித்தீனையும் இந்த ஷாகுல் ஹமீதையும் இதர அவுலியாக்களையும் முபாரக் மௌலானா அவர்களையும் ஜிப்ரி மௌலானா அவர்களையும் இன்னும் முன்னாலே எல்லா அவுலியாக்களையும் உயர்த்தினோம். மௌலூதை ஆதரித்து மௌலூது எனும் பேரிலே மாயஜாலம் பூண்டு 10 ரூபாவுக்கு மௌலூது வேண்டுமா, அதை போன்று 14 சதத்துக்கு மௌலூது வேண்டுமா, சகோதர பழைய கால சிவாஜி கணேசனின் பாடல்கள் இருந்து இன்று இசைத்தென்றல் என்று சொல்லப்படுகிற ரஹ்மானுடைய பாடல் வரைக்கும் இன்று பொதுவாக மௌலூதுகள் பாடப்படுவதை பார்க்கிறோம். இப்படி
ஹுப்புல் அவுலியா கொள்கைங்கிறது அவுலியாக்களை கடவுளாக ஏற்று அவர்கள்தான் கடவுளுடைய இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற இந்த கொள்கை சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை என்று சொல்கிற நாங்கள் எப்படி தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்தோம் என்று சொன்னார். ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி எங்களை எதிராளிகளாக ஏகத்துவத்துக்கும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கும் முழுமையான எதிராளிகளாக எங்களை இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இப்படி எதிராளிகளாக ஆக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் இப்படியெல்லாம் எதிரிகளாக இருந்துவிட்டு நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது யாருக்காகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த பணத்துக்காகவும் எவருடைய மரியாதைக்காகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கொள்கையை விட்டு நாங்கள் அதே கொள்கையில் இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் சிறந்த அடிப்படையில் இருக்கலாம். எனக்கு ஒரு விடை ஞாபகத்தில் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, சில காலங்களுக்கு முன்பாக இந்த பாதிபியா என்று சொல்லக்கூடிய காட்டோவிட்டையில் இந்த பாதிபியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரபு மதரசா இருக்கிறது. இந்த அரபு மதரசாவுக்கு என்னை சில காலங்களுக்கு முன்பாக ஒரு உஸ்தாதாக என்னை அழைத்திருந்தார்கள். இந்த அழைத்த நேரத்தில் இங்கே இவர்களோடு நான் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த மதரசாவுக்கு நான் உஸ்தாதாக வரவில்லை. எனவே அப்படியான நிலையில் எல்லாம் மதரசாக்கள் உப்பு மதரசாக்களை தேடி இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த தரீக்காவுடைய மதரசாக்களை எல்லாம் தேடி சென்று அந்த மதரசாக்களிலே நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருந்திருக்கிறோம். இதனால் தௌஹீத் ஜமாத்தை நாங்கள் வெளிப்படையாகவே இவர்கள் வஹாபிகள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். பொதுவாக எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அது குதுபா மேடையாக இருக்கலாம் அல்லது இதை போன்று ஸ்டேஜ் பயான்களாக இருந்தாலும் கூட நாங்கள் பொதுவாக என்ன சொல்வோம் என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, இவர்கள் எல்லாம் வஹாபிகள், இவர்கள் வழிகேடர்கள், இவர்களோடு நீங்கள் சேராதீர்கள் என்று எப்படி முழக்கம் போடுகின்றார்களோ, எப்படி சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இதையெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். இதே நேரத்தில் தௌஹீத் ஜமாத்தோடு எந்த ஒரு தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிற அடிப்படையில் தௌஹீத் ஜமாத்தோடு சேராதீர்கள், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள், குடும்ப உறவுகளை பேணாதீர்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், சில சமயங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் சலாம் கூட சொல்லாதீர்கள் என்று சொன்னோம். இப்படி சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவாக அந்த காலத்திலேயும் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சமுதாயத்துக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வோம். குர்ஆனையும் ஹதீஸையும் சில சமயங்களிலே சமுதாயத்துக்கு மத்தியில் எடுத்து வைத்தாலும் பொதுவாக எங்களுடைய நிலை என்ன, குர்ஆனும் ஹதீஸும் பொதுவாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விளங்காது என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது. பொதுவாக இமாம்களுடைய சொற்களை எங்களுடைய தாரக மந்திரமாக ஏற்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவாக எங்களுடைய நிலைப்பாடு இருந்தது, எங்களுக்கு கூட குர்ஆனும் ஹதீஸும் விளங்காது. இதனால் இமாம்களுடைய விளக்க உரையைத்தான் எங்களுக்குரிய விளக்க உரைகளாக நாங்கள் எடுப்போமே தவிர சொந்தமான கருத்துக்களை இந்த குர்ஆனிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்துக்களை சொல்ல முடியாத அளவு இருந்தோம். இந்த காரணத்தினால் அன்று குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்காத காரணத்தினால், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யகூதிகளோடு மக்கத்தில் இருந்த காபிர்களோடு எப்படி தொடர்புகள் கொண்டவர்களாக அன்றாட வாழ்க்கையில் அவர்களோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற சமயத்திலே அவர்கள் யுத்தத்துக்காக பாவிக்கப்படக்கூடிய உருவச்சட்டைங்கிறது ஒரு யகூதியத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது என்று வரக்கூடிய சரியான ஹதீஸை பார்க்கிறோமே. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதிகளோடு தோழமை கொண்டவர்களாக சகவாசம் கொண்டவர்களாக கொடுக்கல் வாங்கல் நடத்திய காரணத்தினால்தான் யுத்தங்களினாலும் வாழ் முனைகளினாலும் இஸ்லாம் வளரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான பண்பு, அழகான நடத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் போதித்த அழகான நாகரிகமும் தான் இஸ்லாத்தை வளர்த்ததை பார்க்கிறோம். இதே சமயத்திலே ஏகத்துவத்துக்கு எந்த வகையிலே, தௌஹீதுக்கு எந்த வகையிலே எதிராளியாக இருக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் பயான் நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்துக்கு எதிரான பயான் நடத்தக்கூடியவர்களாக அன்று இருந்தோம். நவுது பில்லாஹி மின்ஹா,
அந்த நிலை 2001 7ஆம் மாதம் 27ஆம் தேதி BMICH விவாதத்தில் வைத்துத்தான் நாங்கள் இருக்கிற கொள்கை பிழை என்பதை திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. காரணம், இந்த BMICH விவாதத்தில் கலந்து கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்பாக இங்கே வந்த அப்துல்லா ஜமாலிங்கிறவர் இவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் தான் என்னை போன்ற சிலர்களை பொதுவாக இன்று தௌஹீத் பயான்களை உபதேசங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனாலும் என்னோடு சேர்ந்து சில உலமாக்கள் இன்று தலைமறைவாக இன்று ஏகத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த உலமாக்கள் என்னிடத்தில் சொன்ன வாதம் என்ன? இவர்கள் எல்லாம் பச்சை பைத்தியம், இவர்களுடைய எந்த விதமான ஆதாரமும் இல்லை, இதனால் தான் இவர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்று BMICH விவாதத்தில் நடந்த அந்த உலமாக்கள், அந்த தரப்பில் ஒவ்வொரு தரப்பில் இருக்கக்கூடிய உலமாக்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். இப்படி நானும் என்னோடு சேர்ந்த சில சகோதரர்களும் இந்த விவாதம் முடிந்த உடனேயே இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் என்று எதை மார்க்கமாக சொல்கிறானோ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் வைத்த விவாதமும் ஒரு அச்சரமாக, இவர்கள் வைத்த விவாதமும் ஒரு அடிப்படையாக இருந்தது என்பதை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். இதே சமயத்திலே இன்று பொதுவாக இந்த நாட்டிலே நாம் பார்க்கிறோம் பத்ருதீன் ஷர்கி போன்றவர்களையும், அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்துல்லா ஜமாலி போன்றவர்களையும், அதே போன்று BMICH விவாதத்திலே கலந்து கொண்ட ஆலம் முஹிதீன் போன்றவர்களையும், அம்ஜத் அலி போன்றவர்களையும் சில காலங்களுக்கு முன்பாக நாங்கள் இவர்கள் துறை தேர்ந்த அறிஞர்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் சொல்வதுதான் சரியானது என்று நாங்கள் நம்பினோம். உலமாக்களாக நாங்கள் இருந்தாலும் இந்த பத்ருதீன் ஷர்கி சொன்னா அது சரியாக இருக்கும். அதே போன்று அப்துல்லா ஜமாலி ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று சொல்வான். அதே போன்று அப்துல்லா இந்த ஜமாலிங்கிறது ஒன்றை ஹலால் என்று சொல்வார். இப்படி சொன்னாலும் அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இது எதை போன்று இருந்தது என்று சொன்னால், அதீ இப்னு காத்தம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இத்தகது அக்பாரகும் வருபானகும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், இந்த நசாராக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தலைவர்களையும் அவர்களுடைய உலமாக்களையும் அல்லாஹ்வை தவிர இவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு இறைவசனம் இறங்குகிறது. இந்த இறைவசனம் இறங்கியவுடனேயே இந்த அதீ இப்னு காத்தம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இறைவசனம் சொல்வதை போன்று நாங்கள் இந்த நசாராக்கள் இருக்கக்கூடிய உலமாக்களையும் அவர்கள் இருக்கக்கூடிய சாதாத்மார்களையும் பெரிய மக்களையும் கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்ன இப்படியான ஒரு இறைவசனம் இறங்கி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபோது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சுருக்கமான ஒரு பதிலை சொன்னதை பார்க்கிறோம். என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், அதீ இப்னு காத்தம் அவர்களே, இந்த நசாராக்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் பெரிய மக்கள் எல்லாம் அல்லாஹ் ஒன்றை ஹலால் என்று சொல்லியிருப்பார். அல்லாஹ் ஒன்றை ஹலால் என்று சொல்லும் போது நீ அந்த உலமாக்களும் பெருமக்களும் அதை ஹராம் என்று சொல்வார்கள், அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக சொல்வார்கள். அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். மார்க்கம் என்பது, வணக்கம் என்பது நீங்கள் தலையை கொண்டு போய் சுஜூதில் அடிப்பது மட்டுமல்ல வணக்கம் என்பது. இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய அத்துணை ஷரியத்துடைய விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சமயத்திலே இப்படி அல்லாஹ்வுக்கு எதிராக தீர்வு சொல்லுகின்ற அந்த உலமாக்களை எங்களை அவர்கள் சொல்கின்ற தீர்வுதான் சரியானது, அல்லாஹ் சொல்வது பிழையானது என்ற அடிப்படையை ஏற்றுக்கொள்கிற போது அவர்களையும் கடவுள்களாக ஏற்கின்ற அடிப்படை அங்கே அமைந்து விடுவதை பார்க்கிறோம். இதே சமயத்தில் இவர்களையும் நாங்கள் ஒரு கடவுள்களாக கொண்டிருந்தோம். இதே சமயத்தில் தான் அஷ்அரி கொள்கைதான் சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை. பொதுவாக நான் அஷ்அரி கொள்கை என்று சொல்கிற போது, மாதுரிதியா என்று சொல்கிற போது பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விளங்காது. யாரெல்லாம் இந்த ஹுப்புல் அவுலியா கொள்கைதான் இந்த சரியான கொள்கை என்று சொல்கிறார்களோ, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கொள்கை என்று சொல்கிறார்களோ, இவர்களுக்கும் அஷ்அரியா என்று சொன்ன என்ன, அஷாயிராக்கள் என்பவர்கள் யார், அதே போன்று மாதுரிதியா என்று சொல்கின்றவர்கள் யார் என்று அவருக்கு தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னா,
பொதுவாக இவர்களுக்கு மத்தியிலே, பொதுமக்களுக்கு மத்தியிலே இந்த கந்தூரியையும் கத்தத்தையும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி இதுதான் கொள்கை என்று ஏமாற்றினார்களே தவிர உண்மையான கொள்கை இவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இதே நேரத்தில் பொதுவாக இவர்கள் ஹுப்புல் அவுலியாவை சார்ந்தவர்கள். சுன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை அஷரியா கொள்கை, அதாவது அபுல் ஹசன் அஷரி என்கிறவர் ஏற்படுத்திய கொள்கைதான் சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை என்று சொல்வதை பார்க்கிறோம். இதே அடிப்படையில் பிஎம்ஐ சிஎச் விவாதத்தில் வைத்து இது 3 அமர்வுகள் முடிவடைந்தன. இந்த 3 அமர்வுகளும் முடிவடைந்ததற்கு பின்னால் நான் நினைக்கிறேன் டாக்டர் அஷ்ரப் அவர்கள் இப்படியான ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னங்க, நீங்கள் எல்லாம் இவ்வளவு நேரமாக 3 அமர்வுகளாக இந்த துணியில் கேட்டார். 3 அமர்வுகள் இருந்தும் உங்களுடைய கொள்கையை நீங்கள் சரியான முறையில் எடுத்துச் சொன்னீர்களா? அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்ன விவகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை பற்றி என்ன கொள்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கொள்கை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் இதுவரைக்கும் எடுத்து வைத்தீர்களா என்று நான் நினைக்கிறேன். அது டாக்டர் அஷ்ரப் தான் கேட்டார். கேட்ட உடனேயே எங்கள் தரப்பு உலமாக்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து அந்த சொல்வதற்கு பதில் இல்லாமல் அவர்கள் சப்பியும் துப்பியும் விழுங்கியும் விழுங்காமலும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று திகழ்த்ததை பார்க்கிறோம். டாக்டர் அஷ்ரப் அவர்கள் 10 நிமிடம் ஆற்றியதற்கு பின்னால் இந்த தரப்பிலிருந்து பவாகர் என்று சொல்லக்கூடியவர் உரையாற்றினார். இவரும் இன்னும் நாங்கள் இந்த விஷயத்தில் உசூல் என்று இருக்கிறது, ஃபுரு என்று இருக்கிறது, அதை போன்று விரலாட்டக்கூடிய விஷயத்தை பார்க்க வேண்டும், நெஞ்சில் தக்பீர் கட்டக்கூடிய விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த விவாதத்தை திசை திருப்ப முனைந்தார்களே தவிர அஷரியா கொள்கை என்பதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 நிமிடங்களும் எடுத்துச் சொல்லவில்லை. எடுத்துச் சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அஷரியா கொள்கையை இந்த பொதுமக்களுக்கு அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்று சொன்னால் பொதுமக்கள் வகாபிகள் என்று எங்களை இப்போது தாக்குகின்றார்களே, ஏசுகின்றார்களே, இவர்களெல்லாம் அரபு நாட்டு சல்லிக்கு அடிமைகளாக இந்த சமுதாயத்திலே வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, இதற்கு மாற்றமாக இவர்கள் வயிறு வளர்ப்பதற்காக, அதை போன்று தமது குமரிகளை பெண் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, தமது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை நடக்கிறார்கள் என்ற நிலையிலே இவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்லவில்லை. அதற்கு பின்னால் டாக்டர் ரைசுத்தீன் அவர்கள் பேசினார்கள். அவரும் என்ன சொன்னார் சொன்னா, இவ்வளவு நேரமாக உங்களிடத்தில் அஷரியா கொள்கையை பற்றி கேட்கிறோம், சீடி இருக்கிறது, இவர்களுக்கு ஆதாரமாக நீங்கள் சீடியை பார்த்தீர்கள் சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த டாக்டர் அதாவது ரைசுத்தீன் அவர்களும் நீங்கள் அஷரியா கொள்கையை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன போது கூட அவர்களுக்கு 10 நிமிடங்கள் ஹுப்புல் அவுலியா தரப்பு என்று சொல்லக்கூடிய என்னுடைய தரப்புக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டும் அப்போதும் இவர்கள் அஷரியா கொள்கையை சொல்லவில்லை. மூன்றாவதாக பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசும்போது உடைத்து விட்டார். இவ்வளவு நேரமாக இந்த விவாத மேடையில் வைத்து விவாதத்துக்காக வந்த உங்களிடத்தில் உங்களுடைய கொள்கையை நாங்கள் கேட்கிறோமே, அஷரியாவிலே அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறோமே, உங்களுடைய கொள்கையின் ஆதாரங்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறோமே, நீங்கள் இவ்வளவு நேரமாக ஏன் எடுத்து வைக்கவில்லை? எடுத்து வைத்தால் நீங்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே, பொதுமக்களுக்கு மத்தியிலே நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்று சொல்கிற ஆழத்தினால் பொதுமக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும் என்ற தோரணையில் இந்த பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் உடைத்து இருந்த காரணத்தினால் அம்ஜத் அலிங்கிறவர் என்ன சொன்னார் சொன்னா, செய்ய முடியவில்லை. அந்த சீரியல் இருக்கிறது, இவர்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் எங்கள் கொள்கை எடுத்து வைக்கிறோம். இந்த கொள்கை எடுத்து வைக்கும் போது இவர்கள் என்ன அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பொதுவாக எங்களுடைய ஈத்திகாதும் எங்களுடைய கொள்கையும் அல்லாஹ்வை பற்றிய நிர்ணயமும் இப்படித்தான் இருந்தது. என்ன எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னா, ஹகாயிகுல் அஷ்யாய் சாபிதா, அல்லாஹ்வை பற்றி இவர்கள் எடுத்து வைத்த கொள்கைவாதம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வஸ்துக்களுடைய தமிழ் யதார்த்தம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வஸ்துக்களுடைய ஹகீகத்தாகிறது, யதார்த்தமாகிறது, நிலையானது. பொதுமக்களே, உங்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக
உங்களுக்கு மத்தியிலே வழிகேட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. பொதுவாக நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறீர்களோ அந்த கொள்கையை நீங்கள் ஆராய வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கையை நீங்கள் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறோம். இஸ்லாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீஉ அன்ஹா இல்லா ஹாலிக் என்று சொன்னார்களே, உங்களை பளீர் என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளிச்சத்தில் உங்களை நான் விட்டுவிட்டு செல்கிறேன். அதன் இரவு இப்போது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த பகலில் இருக்க பகலை விட ஒளிமயமானது. அதன் இரவு உங்களை தெளிவான மார்க்கத்திலே விட்டுவிட்டு செல்கிறேன். இந்த மார்க்கத்திலே மறைமான விஷயங்கள், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இரவு என்பது நீங்கள் இருக்கக்கூடிய பகலை விட ஒளிமயமானது. இப்படி எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலான ஒரு மார்க்கத்திலே, திட்ட தெளிவான ஒரு மார்க்கத்திலே விட்டுவிட்டு செல்கிறேன் என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொன்னார்களே. இப்படி இந்த மார்க்கத்தை பற்றி பெருமானார்கள் சொல்லி இருக்கிற சமயத்திலே இவர்கள் அல்லாஹ்வை பற்றி எடுத்து வைத்த வாதம் என்ன? ஒவ்வொரு வஸ்துக்களுடைய ஹகீகத்தாகிறது நிலையானது. பொதுமக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை இவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ்வை பற்றிய எங்களுடைய கொள்கை இதுதான் என்று இவர்கள் இதை பற்றி உங்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்களா? இது தமிழில் படித்தால் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாசகமாக வல்லவா இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவுடைய யதார்த்தமாகிறது நிலையானது என்று சொன்னா என் அர்த்தம், இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே ஒவ்வொரு வஸ்துவுடைய யதார்த்தமாகிறது என்று சொன்னால், ஹகீகத்தாகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அல்லாஹ் இருக்கிறார். இந்த அஷரியா கொள்கையுடைய அடிப்படை என்ன? ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற அடிப்படை வாதத்தை தான் இங்கே எடுத்து வைத்ததை பார்க்கிறோம். ஒவ்வொரு வஸ்துக்களிலேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த அடிப்படை என்ன ஆவது? இந்த அடிப்படைக்கு என்ன சொல்வது என்று சொன்னால் இதற்குத்தான் ஹுலூலுல் இத்திஹாத் என்று சொல்வார்கள். ஹுலூலுல் இத்திஹாதுடைய கொள்கை. ஹுலூலுல் இத்திஹாத் என்று சொன்னால் எல்லா படிப்புகளிலேயும் அல்லாஹ் இறங்குகிறான், எல்லா படிப்புகளிலேயும் அல்லாஹ் இருக்கிறான். ஹுலூலுக்கு சொல்வாங்க இத்திஹாதுல் ஜிஸ்மீனி பிஹைஸ் தகூனுல் இஷாரத்து இலா அஹதிஹிமா இஷாரத்தன் இலா ஆகர். அதாவது உலூல் என்பது இரண்டு சடங்கள் ஒன்றை ஒன்று சுட்டிக்காட்டுவதற்கு, அதாவது இரண்டு சடங்கள், இரண்டு ஜிஸ்முகள், உடல்கள் இருக்கும். என்ன சுட்டிக்காட்டினேன் என்று சொன்னா அது அவனை சுட்டிக்காட்டியதை போன்று, என்னை சுட்டிக்காட்டினேன் என்று சொன்னா அல்லாஹ்வை சுட்டிக்காட்டியதை போன்று. அல்லாஹ்வை சுட்டிக்காட்டினால் என்னை சுட்டிக்காட்டுவதற்கு தான் இந்த உலூல் இத்திஹாதுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதே சமயத்திலே இந்த கொள்கையை வெளிப்படையாக நமது நாட்டிலே பேசிய அப்துர் ரவுஃப் என்பவரை இலங்கை ஜமியத் உலமா என்ன செய்தது? இவரு முர்த்தத் என்று பட்டம் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த கொள்கை அஷரியாவிலே மறைமுகமாக இருக்கிறது. உலூல் இத்திஹாதுடைய கொள்கை அஷரியா கொள்கையிலே மறைமுகமாக இருக்கிறது. இந்த கொள்கையை வெளிப்படையாக, அதாவது அல்லாஹ் எல்லா பொருட்களிலேயும் இறங்குகிறான், எல்லா பொருட்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், தூணை எடுத்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், எண்ணெய் எடுத்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், இந்த மைக்கிலையும் அல்லாஹ் இருக்கிறான், இந்த கதிரையிலும் அல்லாஹ் இருக்கிறான், இந்த பெஞ்சிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை அப்துர் ரவுஃப் சொன்ன காரணத்தினால் இலங்கை ஜமியத் உலமா இவனுக்கு என்ன பட்டத்தை கொடுத்தது? இவனை முர்த்தத் என்று பட்டத்தை கொடுத்து அல்லாஹ் எல்லா பொருட்களிலும் இறங்குகிறான், இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அப்துர் ரவுஃபை முர்த்தத் என்ற பட்டத்தை கொடுத்தால் அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்ட இந்த உலமாக்களுக்கு என்ன பட்டத்தை கொடுக்க வேண்டும்? அந்த கொள்கையை உங்களுடைய கொள்கையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் சிந்திக்கணும். இதே நேரத்தில் இந்த கொள்கை தான் அஷரியா கொள்கை என்பதை நிலைப்படுத்துவதற்காக ஜலாலியா ராத்தீப் நினைக்கிறேன் இது ஒரு கவிதையை படிப்பார்கள். ஹக்கை ஹல்கில் காணாதவனாய் என்று சொல்லி ஒரு படிப்பாங்க. ஹக்குன்னு சொன்னா அல்லாஹ்,
ஹக்கை ஹல்கில் காணாதவனா என்று சொன்னா அல்லாஹ்வை ஹல்கில படைப்புகள் பார்க்கணும். படைப்புகளிலே எண்ணிலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், மைக்கிலே அல்லாஹ்வை பார்க்கணும். அதே போன்று ஒவ்வொரு பொருட்களிலேயும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராத்திபுகளிலே கவியை படிப்பதை பார்க்கிறோம். இதே நேரத்தில் இன்று பொதுவாக இந்த ஹுப்புல் அவுலியாக்களை, இந்த கொள்கையில் இருப்பவர்களை நாம் எடுத்துக்கொண்டால், இவர்கள் மன்சூருல் ஹல்லாஜ் என்று சொல்லப்படக்கூடியவரை மிக பெரும் அவுலியா என்று சொல்வார்கள், மிக பெரும் அவுலியா என்று கருதுவார்கள். இவர்களை என்ன பைத்தப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மன்சூருல் ஹல்லாஜ் என்கிறவர் அன அந்த பிலாசத்தின் ஃபசுப்ஹானக சுப்ஹானி ஃபதௌஹீதுக தௌஹீதி வ இஸ்யானுக இஸ்யானி என்று படித்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, அன அந்த பிலாசத்தின், நான்ங்கிறதை நீதான், சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வை பார்த்து இந்த மன்சூருல் ஹல்லாஜ் என்கிறவனு என்ன படித்திருக்கிறான்னு சொன்னா, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லாமல் நான் நீதான். ஃபசுப்ஹானக சுப்ஹானி, உன்னை சுப்ஹானல்லாஹ் என்று துதிப்பது என்னை துதிப்பதுதான். ஃபதௌஹீதுக தௌஹீதி, உன்னை ஓர்மைப்படுத்துவது என்னை ஓர்மைப்படுத்துவதுதான். வைஸ்யானுக இஸ்யானி, உனக்கு மாற்றம் செய்வது எனக்கு மாற்றம் செய்வதுதான் என்று இந்த மன்சூருல் ஹல்லாஜ் என்பதும் படித்ததை பார்க்கிறோம். இன்று இதே கவிதையை, இதே தோரணையில் தரீகா என்று சொல்லக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடிய வாப்ப நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் வெளிகமேலே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இதை எந்த தரீகாவாதிகள் இருந்தார்கள்? எந்த தரீகாவாதிகள் இதை கூடாது என்று சொன்னார்கள்? முழு தரீகாவாதிகளும் இந்த வாப்பா நாயகம் என்று சொல்லக்கூடியவனை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முழுமையாக இந்த இத்திகாதுடைய உலூல் இத்திகாதுடைய கொள்கைதான் இந்த அஷ்ஷரியாவுடைய கொள்கை என்பதை அங்கு வைத்து இவர்கள் சொன்ன வாதத்திலிருந்தே இந்த ஹுப்புல் அவுலியா தரப்பிலிருந்து அல்லாஹ்வை பற்றி, அதை போன்று கொடியேற்றத்தை பற்றி அஷ்ஷரியாவில் இல்லை. அதே போன்று தாயத்து கட்டுவது, கத்த ஓதுவது, கந்திரி ஓதுவது, அதே போன்று தல்கீன், ஜனாதாக்களிலே ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொண்டு போவது எல்லாம் இந்த உங்களுடைய அஷ்ஷரியா கொள்கையில் இல்லையே என்று கேட்டார். உண்மையிலேயே இவைகள் இல்லை, இதனால் தான் இவர்கள் எடுத்து வைக்கவில்லை. இமாம் அஷ்ஷரி அவர்கள் அவருடைய காலத்தில் இதை போன்று பிதஅத்துக்குள் உருவாகவில்லை. உருவாக இருந்தால் இதை பற்றி சொல்லி இருப்பார். இதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொன்னார். நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள். என்ன வாதம் சொன்னா, சுன்னா வல் ஜமா என்பது அஷ்ஷரியா கொள்கையோ அல்லது மாத்துரிதியே என்று சொல்லக்கூடிய அவரால் உருவாக்கப்பட்ட கொள்கையோ, 4 மதுஹபில் ஒன்றை, தரீகாக்களில் ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இதே நேரத்தில் இமாம் அஷ்ஷரி அவர்கள் மகாலத்து அஹ்லி சுன்னா என்று சொல்லக்கூடிய தனது புத்தகத்திலே டாக்டர் அஷ்ரப் அவர்கள் எடுத்துக்காட்டி இந்த புத்தகத்தை எடுத்துக்காட்டி சொன்னார். இதே பாருங்கள், அஷ்ஷரி இமாம் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலே அவரே சொல்கிறாரே, 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். யாரு சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய கொள்கையை பேசக்கூடிய இமாம் அஷ்ஷரி அவர்கள். அதே போன்று ரவுதாவை தூக்கி காட்டி டாக்டர் அஷ்ரப் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த ரவுலாவிலே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இந்த நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களைத்தான் இன்று பொதுவாக இந்த கொள்கையிலே, இந்த ஷாஃபி மதுஹபிலே பொதுவாக தர்ஜீஹுடைய இமாம் என்று சொல்வார்கள். தர்ஜீஹுடைய இமாம் என்று சொன்னா, ஒரு கவுலை 2 சொல்லி இருந்தால் ஒரு சொல்லை இதுதான் சரி என்று சொல்லக்கூடியவர் தான் தர்ஜீஹுடைய இமாம். அது ஷாஃபி இமாமோடு 2 சொல் இருக்கும். கவுலு கதீம் என்று இருக்கும், கவுலு ஜதீத் என்று இருக்கும். கவுலு கதீம் என்று சொன்னா அவர் பழைய காலத்தில் சொன்னது, அதுக்கு வரலாறு இருக்கிறது. அதே போன்று கவுலு ஜதீத் என்று சொன்னா புதிய அடிப்படையில் சொன்னது. 2 கவுலுகளும் முட்டி மோதும் போது, இதே போன்று இமாம்கள் சொன்ன விஷயம் எல்லாம் முட்டி மோதும் போது இமாம் நவவி அவர்கள் இதுதான் சரி என்று எடுக்கக்கூடியவர்தான் தர்ஜீஹுடைய இமாமாகத்தான் இமாம் நவவி அவர்களை கொள்வார்கள். இந்த தர்ஜீஹுடைய இமாம் என்று கருதப்படக்கூடிய நவவி அவருடைய கிதாபு தான் ரவுதாங்கிறது. இந்த ரவுலாவை தூக்கி காட்டி இந்த ரவுதாவிலே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறாரே, உங்களுடைய கருத்து என்ன? அதே போன்று அதாவது இந்த இன்னொரு கிதாபை தூக்கி காட்டி அவர் சொன்னார், இந்த கிதாபிலும் இந்த 4 மதுஹபிலை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்களே, எந்த ஆதாரத்தை வைத்து நீங்கள்
4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னார். இதே சமயத்திலே இதை வைத்து நாம் ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையிலேயே சுன்னா வல் ஜமாஅங்கிறது 4 மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இருந்தால், அதை போன்ற அஷரியா கொள்கையோ மாதுரிதியா கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால், அதை போன்ற தரீகாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாம் அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னா, இந்த அபுல் ஹசன் அஷரி என்று சொல்லக்கூடியவர் இந்த அஷரி கொள்கையை உருவாக்குவதற்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய வர்ணனைகளை பற்றி சொல்லும் போது, நாம் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன அடிப்படைகளில் பிமா வஸஃப பிஹி நஃப்ஸஹு எப்படி தன்னை பற்றி சொல்கிறானோ, தனக்கு கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான், அதே போன்று முகத்தை பற்றி அல்லாஹ்வை பற்றி அவனை பற்றி சொல்கிறான். இந்த அடிப்படையை தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவள் சொல்வதை பார்க்கிறோம். இப்போது புதிதாக ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த அஷரியா கொள்கையிலே தன்னை அஷரி என்று சொல்லக்கூடியவர் புர்கான் என்று சொல்லி ஒரு புத்தகங்கள் இருக்கிறார். இந்த புத்தகத்தில் கூட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கொள்கையை அவர் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் எதற்கு முரணாக இந்த இவருடைய கொள்கை அஷரியா கொள்கை என்பது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை என்றும், அஷரியா கொள்கை என்பது அவர்கள் சொல்வது வேறு, இப்போது அஷரியா கொள்கை என்று கத்தங்கந்தூரி ஃபாத்திகா என்று சமுதாயத்திலே ஏற்படுத்தப்பட்ட விதத்துக்கள் வேறு, சமுதாயத்துக்கு சொன்ன விஷயங்கள் வேறு என்பதை நாங்கள் தெளிவாக கண்டுகொண்டோம். இதே சமயத்திலே நேரம் நீண்டு செல்கிறது என்ற காரணத்தினால் சில விஷயங்களை மாத்திரம் சொல்கிறேன். மதுஹப் ரீதியாக இன்று பொதுவாக 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்று அவசியம் இருந்தால், பொதுவாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ஷாஃபி என்று சொன்னா ஷாஃபியை சார்ந்தவர்ங்கிறது, பொதுவாக இன்று மதுஹப் ஷாஃபி என்பது பொதுவாக ஷாஃபி இமாமுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட அத்துணை சட்டங்களும் அல்ல. ஷாஃபி இமாம் அவர்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு எதிரான சட்டங்களை வைத்துத்தான் இன்று பொதுவாக மதுஹப் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மதுஹப் என்பது பல 100 உலமாக்களுடைய சட்டங்களை வைத்து, இமாம் ஷாஃபி அவருடைய சட்டம் அல்ல, பல 100 இமாம் அதாவது உலமாக்களுடைய சட்டத்தை விட்டு தயாரித்துக் கொண்டு அதற்கு ஷாஃபி என்று பெயர் வைத்துக் கொண்டு இந்த ஷாஃபி கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போன்று அந்த பிஎம்ஐ சிஎச் விவாதத்தில் வைத்து பல அந்த ஃபிக்ர் சம்பந்தமாக ஷாஃபி இமாம் அவர்களுடைய ஃபிக்ர் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்னெல்லாம் கருத்துக்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த விஷயம் சம்பந்தமாக ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ந்து முடிவெடுத்த அடிப்படையிலே இந்த மதுஹப் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் எல்லாம் ஒரு நாடகத்தை இந்த சமுதாயத்துக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டோம். அதாவது மதுஹப் என்பது இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு இந்த கஞ்சா குடிக்கலாம், பொதுவா ஃபத்துல் மீனில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா கஞ்சா அடிக்கலாம், உலமாக்களுக்கு மாத்திரம் கஞ்சா குடிக்கலாம், இதுக்கு என்ன ஆதாரம், இப்படியான விஷயங்கள். அதே போன்று மதுஹப்களை ஆய்வு செய்தால் ஜினா செய்யலாம், திருடலாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கொள்கையை இந்த சுன்னா வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இவர்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே சமயத்திலே இந்த அப்துல்லா ஜமாலிங்கிறவர் ஒரு இவருடைய ஆரம்பத்திலேயே அதாவது இவர்கள் சுன்னா வல் ஜமாஅத் சொன்னா இந்த தரீகாக்கள் மதுஹபுகள் என்பதற்கு வைத்த வாதம் என்னன்னு சொன்னா, வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா என்ற ஆதாரத்தை குர்ஆன் ஆதாரத்தை வைத்தார்கள். இந்த ஆதாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, இது உண்மை என்று தெரிந்ததற்கு பின்னால், சத்தியம் என்று தெரிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, மாற்றம் செய்து வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் மூமின்கள் செல்கின்ற பாதை அல்லாத பாதையில் அவர் செல்கிறார் என்று சொன்னால், நுவல்லிஹி மா தவல்லா அவர் செல்கின்ற பாதையிலேயே அவர் அப்படியே போய்விடட்டும் என்று நாங்கள் விட்டு விடுவோம், பிறகு அவர்களுக்கு நரகத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை வைத்துக் கொண்டு மூமின்களுடைய பாதையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறானே, எனவே மூமின்களை பின்பற்றலாம் என்று ஒரு ஆதாரத்தை பிஎம்ஐசிஎச் விவாதத்தில் வைத்ததை பார்க்கிறோம். அதற்கு இந்த தௌஹீதின் தரப்பிலிருந்து
எல்லோரும் புரிந்து கொள்கிற அளவில் இங்கே இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மூமின்கள் என்று சொன்னால் யார்? ஒருவனை அல்லாஹ் மூமின் என்று சொல்வதாக இருந்தால், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மூமின்கள் என்று சொல்வதாக இருந்தால், அவருடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இவருடைய ஈமான் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு உத்தரவாதமாக ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். ஆக இங்கே மூமின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறதே தவிர இது மூமின்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக அமையாது என்று BMICH விவாதத்தில் வைத்து அழகான முறையில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த விளக்கத்துக்கு பின்னால் இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதாரமாக நாங்கள் ஹுப்பு கொள்கையில இருந்த சமயத்தில் குர்ஆனில் கூட மதுஹபுகளை பின்பற்றுவதற்கு ஆதாரம் உண்டு என்று எங்களுக்கு தரப்பட்டது. இதற்கு எவ்வளவோ விளக்கம் கூறியும் விளக்கம் கூறினால் என்ன செய்ய வேண்டும்? நான் இதனுடைய விளக்கம் இப்படித்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள் செல்கின்ற பாதை என்று முதலாவதாக மூமின்கள் என்ற பதம் யாரை குறிக்குமோ அந்த சஹாபாக்களை பார்த்துத்தானே அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே மதுஹப் இருந்ததா? தரீகாக்கள் இருந்ததா? இதே போன்று குப்பை கூலங்கள் இருந்ததா? இல்லையே. ஆக அவர்கள் செல்கின்ற பாதையில் தானே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் என்று சொல்லி விளக்கம் கொடுத்தால், இந்த விளக்கம் தான் இந்த தௌஹீத் தரப்பினால் கொடுக்கப்பட்டது. இந்த விளக்கம் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொடுக்கிற விளக்கம் பிழை, இதுதான் சரியான விளக்கம் என்று இவர்களுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும். இவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லாமல் இதுவரையிலும் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லவில்லை. அப்துல் ஜமால் என்ன சொன்னார் என்று சொன்னால், இன்று வரை விவாதங்களில் இந்த அப்துல்லா ஜமாலை கலந்து கொண்டால் இவருடைய வாதம் என்னன்னு சொன்னா, இதுவரையிலும் இவர்கள் விளக்கம் சொல்லவில்லை, இதுவரையிலும் இவர்கள் விளக்கம் சொல்லவில்லை, எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். இவர் ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒரு வெள்ள துணியாக அது இருக்கும். அது இவர் சொல்வார், இது கருப்புன்னு சொல்வார். இந்த சேட்டு நான் போட்டிருக்க சேட்டு இருக்கிறேன், இது வெள்ள துணி, இதே அவர் சொல்வார் கருப்புன்னு சொல்வார். நான் சொல்வேன் இது வெள்ளை என்று சொல்லும் போது அவர் என்ன செய்யணும்? இல்லப்பா, அவருடைய ஆதாரத்தின்படி ஆதாரங்களை வைத்து இது கருப்பு தான் என்று அவர் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்காமல் இவர் இன்னும் பதில் சொல்லவில்லை, இன்னும் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன அடிப்படை? அதே போன்று இவர்கள் BMICH விவாதத்தில் வைத்து இவர்கள் என்ன ஆதாரங்களை எங்களுக்கு மதுஹபுகளை பின்பற்றுவதற்கும் தரீகாக்களை பின்பற்றுவதற்கும் என்ன ஆதாரங்களை தந்தார்களோ அதே ஆதாரங்களை இவர்கள் வைத்தார்கள். அந்த ஆதாரங்களில் ஒன்றுதான் இத்தபியு சவாதல் ஆலம் என்பது. இத்தபியு சவாதல் ஆலம் என்று சொன்னால் நீங்கள் பெரும் கூட்டத்தை பின்பற்றுங்கள், இந்த பெரும் கூட்டத்தை பின்பற்றுங்கள். ஆக பெரும் கூட்டமாக நாங்கள் தௌஹீத் ஜமாத்தை விட அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த ஹதீஸை முன்வைத்த உடனேயே இந்த தௌஹீத் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் இதை ஒரு பிடியாக இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் சொல்கிறீர்களா? இதனுடைய சனதை நீங்கள் இஸ்னாத தரணும். இஸ்னாத் என்று சொன்னால் அறிவிப்பாளர், அதாவது அறிவிப்பாளர்களை நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்று பலமுறை கேட்டு இந்த இஸ்னாதை இவர்கள் விவாதம், இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொகுதியை இந்த விவாதம் முடிவடையும் வரைக்கும் இவர்கள் கொடுக்கவில்லை. ஒரு சமயத்திலே நான் சென்று இவர்களிடத்தில் இவர்களுடைய விவாதத்தில் நான் விவாதம் செய்வதற்காக அமர்ந்திருக்கவில்லை, இவர்களுடைய ஆதரவாளர் ஒருவராகத்தான் இருந்தேன். ஒரு சமயத்தில் நான் சென்று இவரிடத்திலே நான் கேட்டேன், என்னப்பா இவங்க எந்த நேரமும் இதனுடைய இந்த ஹதீஸுடைய இஸ்னாதை அறிவிப்பாளர் தொகுதியை தர வேண்டும் என்று கேட்கிறாங்க, நீங்கள் கொடுத்து விட்டால் சரிதானே, இந்த விவாதம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு வெற்றியாக அமைந்து விடுமே என்று சொன்ன போது இவர்களில் ஒருவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இதனுடைய இஸ்னாதை கொடுத்து விட்டால் நாங்கள் இந்த விவாதத்திலே மாற்றிக்கொள்வோம், இதனால் தான் இஸ்னாதை அறிவிப்பாளர் தொடரை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். இப்படி சமுதாயத்துக்கு சில ஆதாரங்களை, பலகீனமான ஆதாரங்களை வைத்து
சமுதாயத்தை ஏமாற்றி பழகி போன இவர்களுக்கு இந்த பலகீனமான ஆதாரங்களை இவர்கள் விவாத மேடைகளில் வைத்தார்கள் என்று சொன்னால் இப்படி அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த சமயத்தில் எதிர்த்தரப்பில் தௌஹீத் தரப்பில் இருக்கக்கூடிய பிஜே அவர்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொகுதியை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் சில ஹதீஸ்களை சொல்வோம், அந்த ஹதீஸ்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஹதீஸ் சொன்னா, ஒரு ஹதீஸ் வருகிறது, இந்த எதிர்காலத்தில் ஒரு அஹ்மது இத்ரீஸ் சொல்லக்கூடிய ஷாஃபி இமாமர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் வருகிறது. இவர் வருவார், இவர் அதர்ரு அலா இப்லீஸ், இப்லீஸை விட மிக கெட்டவர் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் நாங்கள் ஷாஃபி இமாமை ஷைத்தான் என்று சொல்ல மாட்டோம். இங்கே இப்லீஸ் என்ற ஷாஃபி இமாமர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய இஸ்னாதை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று பிஜே அவர்கள் கேட்டார்கள். இதே சமயத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இப்லீஸ் என்றோ ஷைத்தான் என்றோ சொல்ல மாட்டோம். நீங்கள் இஸ்னாதுகள் ஹதீஸ்களே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னால், இஸ்னாதுகளை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொன்ன சமயத்திலே விவாதங்கள் எல்லாம் முடிவடைந்ததன் பின்னால் இவர்கள் காலிக்கு சென்றார்கள். காலிக்கு சென்று அங்கே ஒரு பயான் மேடையில் வைத்து, நான் நினைக்கிறேன் இந்த அப்துல் காதிர் மஹ்தரி என்று சொல்லக்கூடிய இருக்கிறார், இவர் தான் பயான் பண்ணினார் நினைவு இருக்கிறது. இவர் என்ன சொன்னார் சொன்னால், பார்த்தீர்களா இந்த வஹாபிகளை, இவர் எவ்வளவு மோசமானவர்கள், இவர்கள் இமாம் ஷாஃபியை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா, விவாத மேடையில் வைத்து இவர்கள் இமாம் ஷாஃபியை இப்லீஸை விட கெட்டவன் என்று சொன்னார்கள் என்று ஒரு இட்டுக்கட்டிய செய்தியை இவர்கள் தௌஹீத் ஜமாத்தின் மீது சொன்னதை பார்க்கிறோம். அதை போன்று அப்துல்லா ஜமாலி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றுதான், தரத்து ஃபீக்கும் அம்ரைன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் விவாத மேடையில் வைத்து தௌஹீத் ஜமாத்துக்கு கொடுத்தோம். ஆனால் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை, இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார்கள். இந்த தரத்து ஃபீக்கும் அம்ரைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை தௌஹீத் ஜமாத்தினால் பிஎம்ஐசிஎச் விவாதத்தில் வைத்து சொல்லப்படவில்லை. யாரு சொன்னான்னு சொன்னா, பேசுவதற்கு ஒன்றுமில்லாத காரணத்தினால், இந்த அஷரியா கொள்கையை பேசினால் சமுதாயம் புரிந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இத்து போன வரலாறுகளையும் எடுத்துக்கொள்ள முடியாத ஆதாரங்களையும் பேசிய பத்ருதீன் ஷரிக்கி என்று சொல்லக்கூடிய கிழக்கில் ஒருவர் இருக்கிறார். இவர்தான் இந்த துவக்க உரையை நடத்தினார். இந்த துவக்க உரையில் வைத்துத்தான் நீங்கள் தௌஹீத் ஜமாத்தை பார்த்து இவர் சொன்னார், நீங்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டார். உண்மையிலேயே இவர்கள் எதிர்த்தரப்பு தௌஹீத் ஜமாத் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்திருந்தால் தான் இவர்கள் இதற்கு ஆதாரத்தை சொல்ல வேண்டும். ஏன் இவர் ஒரு ஹதீஸை எதிர் போட்டு இதுக்கு அது விவாதத்தில் இதெல்லாம் நடைமுறை அல்ல. இப்படியான விஷயத்தை எல்லாம் ஒன்றுக்கு முரணாக பேசி அதற்கடுத்து பிதஅத் சம்பந்தமாக இங்கே அந்த விவாதத்தில் வைத்து பேசப்பட்டது. பிதஅத் ஹசனா, பிதஅத் சய்யியா, பிதஅத் இரண்டு வகை. ஒன்று ஹசனா நல்ல பிதஅத், அல கத்தங்கந்தூரி பாட்டியா எல்லாம் அதெல்லாம் அடங்கு. இந்த ஹசனாங்கிறது அதை போன்று பிதா செய்யா கெட்டு பிதஅத் இருக்குது என்று எங்களுடைய ஹுப்பு தரப்பால், ஹுப்புல் அவுலியா தரப்பால் விவாதம் வைக்கப்பட்ட உடனேயே இவர்கள் ஆதாரத்தையும் சொன்னார். என்ன ஆதாரம் சொன்னா, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வஅஜ்ரு மன் அமில பிஹா என்று சொல்லக்கூடிய ஆதாரம். யாராவது ஒரு சுன்னாவை செய்தார்கள் என்று சொன்னால் அவருக்கும் நன்மை உண்டு, அவரை துயர்ந்து செல்கின்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மை போன்ற ஒரு பகுதி இந்த சுன்னாவை செய்தவருக்கும் உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வைக்கப்பட்டது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக என்ன தௌஹீத் தரப்பினால் சொல்லப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் எப்படி இங்கே சுன்னா என்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸிலே இந்த ஹுப்புல் அவுலியா தரப்பை சார்ந்தவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் சொன்னா, யாராவது ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கினால் அவருக்கும் நன்மை உண்டு, அவரை துயர்ந்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை உண்டு என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது. இவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸிலே நல்ல விளக்கம் என்று சொல்லப்படவில்லை. பொதுவாக யாராவது சுன்னாவை உருவாக்கினால்
சுன்னாவை செய்தால் அவருக்கும் நன்மை உண்டு, அவரை துயர்ந்து செல்கின்றவர்களுக்கும் நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயம் சொல்லப்பட்டது. சொல்லி இந்த ஹதீஸையும் எடுத்து சொல்லப்பட்டது. என்ன ஹதீஸ் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க நினைக்கும் பனூ குரைதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறது. கூட்டம் வந்து அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆடைகளை பார்த்து, ஆடைகள் அதாவது மிக எளியவர்களுடைய ஆடையாக இருந்த காரணத்தினால் மின்பர் மேடையில் ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி ஞாபகப்படுத்துறாங்க. சதகாவை பற்றி ஞாபகப்படுத்திய உடனே சஹாபாக்கள் ஒருவர் என்ன செய்கிறார் சொன்னா, ஆரம்பமாக மிகப்பெரிய ஒரு சதகாவாக கொண்டு வந்து பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னே வைக்கிறார். சதகாவை பற்றி, சதகாங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை, இந்த சுன்னாவை துயர்ந்துதான் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கினால் நன்மை உண்டு என்று ஹதீஸுக்கு விளக்கம் இல்லை என்றும் இந்த விவாத மேடையில் வைத்து சொல்லப்பட்டது. அதே போன்று பல விஷயங்கள் இந்த விவாத மேடையில் வைத்து அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட காரணத்தினால் உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டோம், அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் மீண்டோம். இதன் பிறகும் இந்த கொள்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற காரணத்தினால் இதை போன்ற மேடைகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் எனக்கு எப்படி தெளிவை தந்தானோ அந்த தெளிவுகளை ஏனை உலமாக்களுக்கும் கொடுத்து, பொதுமக்களுக்கும் கொடுத்து, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையாகிய குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்லவன் அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.